வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இதுவும் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அதுதான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட் கட்லெட். பீட்ரூட் வந்து நிறைய குழந்தைகளை சாப்பிட வைக்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி கட்லெட் மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னா ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட்டுடுவா. ஸோ இந்த பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருக்கும் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பு போடுறேன். பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போட்டுக்காதீங்க. இது போட்டேன்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த நாள் குழந்தைகள்லாம் அதெல்லாம் விருப்பமாக தான் சாப்பிட்றா. ஹாலிடேஸ்லேயே வருது. ஸோ இதெல்லாம் ஒரு சண்டே ஈவினிங் பண்ணி வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, பச்சை மிளகா 1 கருவேப்பிலை. இதில் என்ன ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு பீட்ரூட் இது நல்லா திருகி வச்சுருக்கேன். இதை அதில் ஆட் பண்ணுறேன். இல்லை பெருசாக அவ்வளோ பெருசு இருந்தது, 350 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். இதுமாதிரி இது கேரட், ஒரு 2 கேரட் திருகி வச்சுருந்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேண்டான்னா வெறும் பீட்ரூட் மட்டும் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையானது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இன்னும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, இன்னும் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணலாம். இதில் என்ன தண்ணியெலாம் வத்தட்டும் ஃபஸ்ட்டு, அது வரைக்கும் வதக்கிடலாம். இது ஃப்ரோசன் பட்டாணி. இது ஜஸ்ட் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இருக்கிறவா போடுங்க, இல்லைன்னா அது ஆப்ஷன் தான். இது இந்தளவுக்கு நல்லா தண்ணியெலாம் நல்லா வத்திட்டு தெரியறது அவங்களுக்கு. இது மாதிரி ஆனப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது மசாலா பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி. இது இல்லை அப்படிங்கிறவா எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறீங்களா புழிஞ்சிக்கோங்க, கடைசியாக புழிஞ்சிக்கோங்க அது. ஸோ இந்த ஸ்டஃபிங்கான இது ரெடி ஆகிடுது. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இதுக்கு வந்து ஒரு மேலே வந்து ஒரு கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்லரி ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் அதை பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது கம்ப்ளீட்டாக ஆறினா தான் அதை நம்ம பண்ண முடியும். ஆறட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆறினப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணலனாலும் பண்ணலாம். ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ரவுண்டாக தட்டிட்டு பேனில் வந்து எண்ணெயை விட்டு அது 2 சைடும் நீங்கள் மெதுவாக
மீடியம் ஹையில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். டீப் ஃப்ரை பண்ணுறேன்னா அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் உருட்டி வச்சுக்கணும். சிலிண்ட்ரிக்கலாவோ இல்லை உங்களுக்கு வேறு ரவுண்ட் ஷேப் இல்லை உங்களுக்கு குழந்தைலாம் ஆர்ட்டின் ஷேப்பில் சாப்பிடும் அப்படின்னா இந்த ஆர்ட் ஷேப் இது இருக்கும் இல்லையா, அந்த இதுக்குள்ளே இதை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பீட்ரூட் அட் எனி காஸ்ட் குழந்தைகளுக்கு வயிற்றுக்குள்ளே போகணும். அதுதான் நான் ரொம்ப கம்மியாக தான் காரம்லாம் போட்டிருக்கேன். காரம் நிறையா வேணுங்கிறவா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. இது கார்ன்ஃப்ளவர் 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இது நல்லா கரைச்சிக்கோங்க. இது பிரெட் க்ரம்ஸு கடையிலே கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரெகுலராக நீங்கள் வாங்குகிற பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது தவாவில் சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு 2 பக்கமும் நல்லா கரன்னு ஆற அளவுக்கு வாட்டுங்கோ. நெய் தடவை வேண்டாம், வெண்ணெய் தடவை வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ப்ளெயின் தவாவில் அதை கொஞ்ச நாள் வாட்டிகிட்டே இருந்துட்டு அதை எடுத்து வச்சேன்னா நல்லா பட்டக்குன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை இந்த போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுன்னு பார்க்கலாம். எண்ணெயும் சுட்டுருக்கு அதுக்குள்ளே. ஸோ இது ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஷாலோ ஃப்ரை எப்படி அந்த தவாவில் இது வச்சு பண்ணுறதுன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற கட்லெட் தயாராகிடுது. திருப்பி இன்னொரு தடவை டிப் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுறதே மட்டும் கொஞ்சம் திக்கனிங் ஜாஸ்தி இருக்கட்டும். அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கேன். ஒரு தடவை டிப் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க. சத்தம் கேட்குறதா? ஸோ 2 சைடும் இந்த மாதிரி நல்ல டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு எடுத்தேன்னா கெச்சப்போடு தொட்டு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். இது பண்ணினாலும் அதாவது நம்ம மனசுக்கு நம்மளே ஏமாற்றிக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெயில் பண்ணுறச்சு எண்ணெய் இருக்கதா இருக்கும். இப்படி பண்ணோன்னா எண்ணெய் கம்மியாக செலவாகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒரே அளவில் தான் செலவாகும். அதில் ஒன்றும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. பட் இப்படி பண்ணி சில பேருக்கு பிடிக்கும், அப்படி பண்ணால் சில பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ, எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க.